உங்க வயிறு பெருசா இருக்கா? அது சும்மா தொப்பைன்னு நினைச்சு விட்டுடாதீங்க. அது வெறும் எடை கிடையாது. உங்க கல்லீரல் உங்களுக்கு அனுப்புற ஒரு முக்கியமான வார்னிங் சிக்னல். அது என்ன? அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்வியை கேட்டா நம்மள பல பேர் ஆமாதான் மனசுக்குள்ள சொல்லுவோம் இல்லையா? ஆனா இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. நம்ம ஆரோக்கியத்தோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமாங்க, அந்த தொப்பை உங்க கல்லீரல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பு சேர ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கான முதல் அறிகுறி. நிறைய பேர் தண்ணி அடிச்சா மட்டும்தான் லிவர் கெட்டு போகும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு பெரிய தப்பான எண்ணம். சரி, இந்த தொப்பைக்கும் நம்ம கல்லீரலுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்க உடம்பு உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு நாம இப்ப புரிஞ்சுக்கலாம். ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு கல்லீரல்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்போட ஃபில்டர் தான் இந்த கல்லீரல். அதுல தான் தேவையில்லாத கொழுப்பு போய் படியுது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல இருக்கிற வாட்டர் ஃபில்டர்லயே அடைப்பு வந்தா என்ன ஆகும்? அதே தான் நம்ம உடம்புலயும் நடக்குது. இப்போ இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான கல்லீரல், பார்க்கவே பளபளன்னு இருக்கு. ஆனா வலது பக்கம் பாருங்க, கொழுப்பு படிஞ்சு வீங்கி அதோட நிறமே மாறி போயிருக்கு. இந்த டேமேஜ் வெளியே தெரியாது, ஆனா உள்ளக்குள்ள பெரிய பாதிப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். தொப்பை மட்டும் இல்லைங்க, இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. மதியம் சாப்பிட்ட உடனே தூக்கம் கண்ண சுத்ததா, அடிக்கடி வயிறு உப்சமா இருக்கா, கழுத்து சுத்தி கருப்பா இருக்கா, இதெல்லாம் உங்க கல்லீரல் ஹெல்ப் மீன்னு கேக்குற சிக்னல்கள். ஆனா நாம என்ன பண்றோம்? இத கேஸ் ட்ரபிள்னு நினைச்சிட்டு கண்டுக்காம விட்டுடுறோம். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன? நாம சாப்பிடுற சாப்பாட்டுல அப்படி என்னதான் தப்பு நடக்குது? வாங்க பார்க்கலாம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த ஃபேட்டி லிவர் நாம நினைக்கிற மாதிரி கொழுப்பு உணவுகளால வர்றதில்ல. அதுக்கு முக்கிய காரணம் நாம அதிகமா சாப்பிடுற மாவுச்சத்து. அதாவது நம்ம வெள்ளச்சாதம் அது உடம்புக்குள்ள போனதும் சர்க்கரையா மாறிடும். அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரை என்ன பண்றதுன்னு தெரியாம கல்லீரல் அதை கொழுப்பா மாத்தி சேவிச்சாக்க ஆரம்பிச்சிரும். இப்ப நான் சொல்ல போற தவறுகளை நம்மள எத்தனை பேர் தினமும் செய்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ராத்திரி நேரத்துல வயிறு முட்டை சாதம் சாப்பிடுறது, தட்டுல காய்கறிக்கும் பருப்புக்கும் இடமே கொடுக்காம இருக்கிறது, பாக்கெட்ல வர்ற உணவுகள், கூல்ட்ரிங்க்ஸ், ரீஃபைண்ட் ஆயில்னு யூஸ் பண்றது, இதெல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் நம்ம கல்லீரலை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணுது. நம்மளோட சாப்பாட்டு தட்டை ஒரு போட்டோ எடுத்தா அது கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். பாருங்க, 70% வெறும் சாதம் தான் இருக்கு. காய்கறியும் புரோட்டீனும் பேருக்கு தான். இந்த தப்பான கணக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவே. ஐயோ, இவ்வளவு சொல்றீங்களேன்னு பயப்படாதீங்க. இங்க ஒரு சூப்பர் குட் நியூஸ் இருக்கு. இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா மாத்திரை மருந்து எதுவுமே இல்லாம இத முழுசா சரி பண்ணிட முடியும். ஆமாங்க, இதுக்கு மாத்திரை மருந்து ஆஸ்பத்திரின்னு அலைய தேவையே இல்ல. நம்ம சமையல் அறையில இருக்கிற பொருளே போதும். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்துன்றது இதுக்கு 100% உண்மை. இதை சரி பண்றதுக்கு வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, சாப்பாட்டை சரி பண்றது. 2, கொஞ்சம் உடலுக்கு அசைவு கொடுக்கறது. 3, இதை ரெண்டையும் விடாம தொடர்ந்து செய்யறது. இந்த 3ஐயும் சரியா செஞ்சாலே போதும், உங்க கல்லீரல் மறுபடியும் புதுசு மாதிரி ஆகிடும். ஓகே, அப்போ அதுக்கான 3 ஸ்டெப் பிளான் என்னன்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே உங்க உடம்புல ஒரு நல்ல மாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க. இதோ பாருங்க, இதுதான் நம்மளோட புது டார்கெட். நம்ம தட்டை நாம இப்படி மாத்தணும். தட்டுல பாதி, அதாவது 50% காய்கறிகள், கால்வாசி புரோட்டீன், மிச்சம் இருக்கிற கால்வாசி மட்டும்தான் சாதம் இல்லனா சிறுதானியங்கள். அந்த பழைய தட்டுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? ஸ்டெப் 1, இந்த உணவுகளை எல்லாம் நம்ம சாப்பாட்டுல கண்டிப்பா சேர்த்துக்கணும். நிறைய காய்கறிகள், கீரைகள் எடுத்துக்கோங்க. சாதத்துக்கு பதிலா சிறுதானியங்களை ட்ரை பண்ணுங்க. முட்டை, மீன், சுண்டல்னு புரோட்டீனை அதிகப்படுத்துங்க. மோர், மஞ்சள், பூண்டு இதெல்லாம் நம்ம கல்லீரலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் 2, இந்த லிஸ்ட்ல இருக்கிற உணவுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய கும்பிடு போட்டுடுங்க. முக்கியமா ராத்திரி நேரத்துல வெள்ளை சாதத்தை தவிர்த்துடுங்க. சக்கரை போட்ட ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ், மைதா, எண்ணெயில பொரிச்ச சமோசா, பஜ்ஜி இதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் டாட்டா சொல்லுங்க. ஸ்டெப் 3, நம்ம லைஃப் ஸ்டைல்ல செய்ய வேண்டிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள். டெய்லி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க. ராத்திரி சாப்பாட்டை 8 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. 10 மணிக்குள்ள தூங்கிடுங்க. அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதோட ரிசல்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சோ இனிமே உங்க தொப்பையை பார்க்கும்போதோ இல்ல சோர்வா ஃபீல் பண்ணும்போதோ அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உங்க உடம்பு உங்களுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் அனுப்புது. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சரி, இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நாம தாமதிக்காம எடுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உங்க கல்லீரல் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட இந்த ஃபேட்டி லிவரை சரி செய்ய உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு டயட் பிளான் வேணும்னா கீழே கமெண்ட்ல டயட் அப்படின்னு டைப் பண்ணுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.